ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்தால் இனிக்கும் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா உண்ணாமலை நாச்சியார் நல்லபடியாக நாதஸ்வரம் வாசித்து வாயு பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்றாங்க. ஸோ நாதஸ்வர இசையில் வெளியில் மந்திரம் சொல்லிட்டு இருந்த மந்திரவாதிங்க இருந்து வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாருமே மெய் மறந்து போய் மயங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ தமனா சாவித்திரி கிட்டேலாம் பேசுகிறாங்க. சாவித்திரி ஆஹா ஓஹோ என்று ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மந்திரவாதிக்கிட்டே பேசுகிறாங்க. மந்திரவாதிகளும் அப்படியே இசைக்கு மயங்கி கல்ல மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. இதனால தமனா செம டென்ஷன் ஆகிட்டு ரூமில் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம உண்ணாமலை நாச்சியார் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், இனி உன் குழந்தைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக உன் குழந்தை அந்த சிவனோட ஆசையால் இந்த பூமியில் குதிக்கும் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தமனா கத்திட்டு இருக்காங்க. தமனா எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரகுவரனும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போது ஃபோனில் ஒரு வீடியோ வருது. எல்லாரும் அந்த இசைக்கு தான் மயங்கி போயிருந்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம தமனா செம டென்ஷன் ஆகி கத்திட்டு அது மட்டும் இல்லாமல் சாவித்திரி சாம்பிராணியில் அந்த வேறு ஒரு பவுஷன் மருந்தை கலக்க எடுத்திருப்பாங்க. ஸோ இசைக்கு மயங்கி அவங்கள கலக்காமல் விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஒரு லேடி தண்ணி கொடுக்கலான்னு இருந்திருப்பாங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு ஒரு நல்ல தண்ணியை எடுத்து கொடுத்துருப்பாங்க ராணிக்கு. அதனால தான் எதுவுமே ஆகாமல் விட்டுருக்கு நம்ம ராணிக்கு. இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த மந்திரவாதிக்கு நினைவு வந்துடுது. உடனே தமனாவுக்கு ஃபோன் போட்டு அவள் இசையால் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டா மேடம் அப்படின்னதோ அதெல்லாம் தெரியாது, 5வது ஜாம பூஜை நடக்கவே கூடாது, உடனே உங்கள் குறிச்சியை வரவழைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம தமனா ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ராணி சித்தார்த்த ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போது நம்ம உதவி சித்தார்த்துக்கு ஃபோன் போட்டு நான் இன்னைக்கு சொல்லி போட்டு பார்த்தேன். ஸோ பாத்திரம்லாம் எரிஞ்சிருச்சு, எனக்கு என்னமோ மிகப்பெரிய அபாயம் நடக்க போகுதுன்னு தோணுது சித்தார்த் அப்படின்னதும் சித்தார்த் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா 4 பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிச்சிருச்சு. கடைசி பூஜை மட்டும் நடக்க முடியாமல் தடங்கள் வந்துருமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ராணி கவனிக்கிறாங்க. பார்த்தா மீன் தொட்டி உடனே நெருப்பு கலரில் கொந்தளிக்குது. இது பார்த்தா ராணி அதிர்ச்சி ஆகிறாங்க. சாதாரணமாக சிகப்பு கலரில் மாறும், இது என்னன்னா இப்படி கொந்தளிக்குது அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமனா என்ன பண்ணுறாங்கன்னா விட மாட்டேன்டி போமி, உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் அழிக்காமல் விட மாட்டேன், என்கிட்டே சவால் விடுறி அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் குறிச்சியை வரவழைக்கிறதுக்கு கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மந்திரவாதிங்க பெரிய பெரிய ஜாகவெல்லாம் பண்ணி அந்த இடத்துல அவங்க குறிச்சியை வரவழைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பண்ண மந்திரத்துலேயே அவங்க குறிஞ்சி வந்துடுறாங்க. சொல்லு என்னை எதுக்காக அழைச்சிருக்கு, அப்போ மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னதும் உடனே அந்த மந்திரவாதிங்க ராணி பொம்மையை பற்றி விஷயத்த சொல்கிறாங்க. கவலைப்படாத, 5வது ஜாம பூஜை நடக்காது, அதே மாதிரி அந்த பொம்மையும் வரமாட்டேங்கிற மாதிரி அவங்க குருஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி பூஜை நடக்கிறதுக்காக நம்ம பொம்மை வேற ஒரு லேடி கெட்டப்பில் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த குருஜி மந்திரம் போட்டு வீட்டை சுற்றி வளைய போட்டுடுறாங்க. இதை லைவாக தமனா ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க. அப்போது பொம்மி காலடி எடுத்து வைக்கலான்னு எடுக்கிறாங்க. பொம்மியோட காலையை எரிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை பார்த்து தமனா செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. வாடி வா, இப்போது குருவே களத்தில் இறங்கியிருக்காரடி, இதுக்கப்புறமா உன்னால் இந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது அப்படின்னுட்டு உடனே தமனா என்ன பண்ணுறாங்கன்னா சாவித்திரிக்கிட்ட அத்தை கண்டிப்பாக இந்த ஜாம பூஜை நடக்காது, நம்ம அப்போதே போட்டு பிளான் வேணும்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். போங்க, ராணிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே பண்ணிடுங்க, அவள் கருவும் அழியணும், அவளை சேர்ந்து அழியணுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க.